இந்த 5 ஹேபிட்ஸ்னால தான் எனக்கு ப்ளோட்டிங் அதிகமாச்சுன்றதை நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த 5 ஹேபிட்ஸ் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதில் அந்த 4வது ஹேபிட்டை கடைசி 4 வருஷமாக எனக்கே தெரியாமல் நான் நல்லா பண்ணதுனால என்னோடய ப்ளோட்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. நம்பர் 1, ஃபாஸ்ட் ஈட்டிங். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிடும்போது ஃபுட்டோடு சேர்த்து காற்றையும் நான் இன்ஹேல் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். அதனால் எனக்கு ப்ளோட்டிங் அதிகமாக இருந்திருக்கு. நம்பர் 2, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது. கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் என்னென்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸில் இருக்கிற கேஸு என்னோடய ஸ்டொமக் செக்ஷனில் ட்ராப் ஆகி ப்ளோட்டிங் ஆகிருக்கு. நம்பர் 3, அதிகமாக ப்ராசஸ்டு ஃபுட் எடுத்துக்கிறது, அதிகமாக சால்ட் எடுத்துக்கிறது. அதிகமாக ப்ராசஸ்டு ஃபுட் அண்ட் சால்ட் எடுக்கும்போது நம்ம பாடியில் வாட்டர் ரிட்டென்ஷன் வந்து அதிகமாகும். அதனால் நார்மலாக தெரிய வேண்டிய என்னோடய தொப்பை ஓகே அப்படி சொல்லக்கூடாது, ப்ளோட்டடாக தெரியும். 4வது, சீவ் பண்ணாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிடும்போது அந்த ஃபுட்டை அப்படியே ஸ்வாலோ பண்ணும்போது என் ஸ்டொமக்கும் ஆல்ரெடி வீக்காக இருந்ததுன்னா அந்த இடத்துல டைஜஷன் ரொம்ப வீக்கராக இருக்கும். ஸோ அதனால் கூட எனக்கு ப்ளோட்டிங் ஆகிருக்கு. 5வது, சடன் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இன்க்ரீஸ். டக்குன்னு 3 மாதத்தில் 6 பேக்ஸ் வைக்கிறோன்னு நினச்சிட்டு நம்ம கட்டுக்கு பழக்கமே இல்லாத இந்த ஃபைபர் ப்ரோட்டீனை டே 1லேயே அடித்து ஹையஸ்ட் அமௌண்ட்டில் நம்ம உள்ள தள்ளினா நம்ம கட்டில் இருக்கிற பாக்டீரியா அதை சாப்பிட்டு கேஸுன்ற பை ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணோம். அதனாலையும் எனக்கு ப்ளோட்டிங் ஆகிருக்கும். மேபி இந்த 5ல் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ப்ளோட்டிங் இஷ்யூ இருக்கா இல்லையா, நீங்கள் எப்படி அதை டேக்கிள் பண்ணுறீங்கன்றதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இது வந்து Day 29 ஆஃப் மை ஃபேட் லாஸ் ஜர்னி. நாளைக்கு சந்திப்போம். டாட்டா, பை பை, டேக் கேர்.